மிதுன் மேனுவல் தாமஸ் டைரக்ட் பண்ணி ஜெயராம், அனஸ்வர ராஜன், சைஜு குரு, அர்ஜுன் அசோகன் இவங்களாம் சேர்ந்து நடிச்சு போன மாதம் தியேட்டர்ல வெளியா இருந்த மலையாள படமான ஆப்ரஹாம் ஓஸ்லர் படம் இப்போ பாத்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூவை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நீங்க என்ன சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆப்ரஹாம் ஓஸ்லர் படத்தோட டைட்டிலே ஸ்டைலிஷா இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெயராம் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா அவரோட மனைவி மற்றும் குழந்தையோட ஹாலிடேக்கு வெக்கேஷன் கிளம்புறாரு. அப்படி போன இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தின் விளைவாக அவரோட மனைவி மற்றும் குழந்தைய அவர் இழந்துடுறாரு. மனைவி மற்றும் குழந்தையை இழந்த துக்கத்துல அவர் பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் ஜோனுக்கு போயிடுறாரு. தூக்கமின்மை காரணமாக ஒரு இன்சாம்னியா பேஷண்டா மாறிடுறாரு. இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு 2 வருஷம் கழிச்சு கேரளால மருத்துவமனைகள்ல தொடர்ந்து ஒரே பேட்டர்ன்ல கொலைகள் நடக்குது. சோ இந்த சீரியல் கில்லர் பிடிக்கிற கேஸ் வந்துட்டு படத்தோட ஹீரோவான ஜெயராம் கிட்ட போகுது. இந்த தொடர் கொலைகளுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு சீரியல் கில்லரா இவர் பிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. மலையாளம் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு பேர் போனவங்க. அந்த வகையில இந்த படத்தையும் டீசெண்டா தான் பண்ணிருக்காங்க. ஜெயராம் சார் பாத்தீங்கன்னா ஒரு வெல் எஸ்டாப்லிஷ்ட் ஆக்டர். அந்த வகையில இந்த ஆப்ரஹாம் ஓஸ்லர் அப்படிங்கிற ரோல ரொம்பவே பர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த ரோல் ஜெயராம்க்கு ஒரு டெய்லர் மேட் அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபெக்ட்டா சூட் ஆச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாய்ஜோ குருப்பும் ஒரு சூப்பரான ரோல் பிளே பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படத்துல ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் இருக்கும். அதுல வர ஒரு சின்ன ரோல் அனஸ்வர ராஜன் பண்ணிருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் டைம்ல ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆக்ட்ரஸா வளர்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த படத்துல வந்து அந்த சின்ன ரோல் கூட அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் தேனி ஈஸ்வர் கொலைகள் நடக்கிற காட்சியையும் ஜெயராம் இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீன்ஸையும் ரொம்பவே நல்லா கேப்சர் பண்ணிருக்காரு. ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கு தேவையான எலிமெண்ட்ஸை இவரோட சினிமாட்டோகிராஃபி ஆட் பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் மிதுன் முகுந்தன். இந்த படத்துல ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் வரும். அதுல ஒரு லவ் சாங் வந்துச்சு. அந்த சாங் கேட்க நல்லாவே இருந்துச்சு. பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் குறையே இல்ல. ரொம்பவே கிரிப்பிங்கான பிஜிஎம் தான் போட்டிருக்காரு. ஒவ்வொரு மர்டர் சீன்லயும் இவரோட பிஜிஎம் ஒரு த்ரில்லிங் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு சாய்ஜு ஸ்ரீதரன் எடிட்டிங் பண்ணிருக்காரு. எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் லேக் ஆகிற சீன்லாம் இருக்கு. அதை மட்டும் ட்ரிம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. கொஞ்சம் டியூரேஷன் குறைச்சிருந்தா இன்னமும் இந்த படம் ரொம்ப கிரிப்பிங்கான ஒரு படமா இருந்திருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு டீசென்டான கிரைம் த்ரில்லர் தான். கண்டிப்பா ஒன் டைம் எல்லாரும் பார்க்கலாம். அதுவும் இந்த படத்துல வில்லன் ரோல் பண்ணிருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி மலையாளம் ஆக்டர். அது யாரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க எல்லாம் படம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். சோ அதனால இங்க அது யாரும் நான் ரிவீல் பண்ண விரும்பல. கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு போர் அடிக்காது. அந்த படத்தோட எண்டிங்ல செகண்ட் பார்ட் வரை லீட் கொடுத்திருக்காங்க. அந்த லீட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. சோ மேபி இந்த ஃபியூச்சர் ஆப்ரஹாம் ஓஸ்லர் வில் ரிட்டர்ன். அவ்வளவுதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.